மற்ற விஷயத்தில் எனக்கும் கதிர்க்கு ஒத்து போகுதோ இல்லையோ, அந்த சாப்பிட்ற விஷயத்தில் எங்கள் 2 பேத்துக்கும் அவ்வளோ சூப்பராக ஒத்து போகும். ஃப்ரைடே வந்துருச்சு. ஸோ ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எக் சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக நாங்களாக கண்டுபிடிச்ச ரெசிபி இது. முட்டையை நல்லா ஆம்லேட் மாதிரி போட்டு வச்சுட்டு, பன்னீரை நல்லா துருவிட்டு, ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு, பன்னீர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, நல்லா கட் பண்ண ஆனியனால் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் இதோட ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு, இதுவுமே வதங்கணுங்கிறதுல ஜஸ்ட்டு சாட்டே ஆனால் போதும். இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க ஆம்லேட்டை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிறோம். சின்ன சின்னதாக இருந்தால் வாய்க்கு கிடைக்காது, அதனால் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு அதில் வந்து கெச்சப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, சென்டரில் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து சென்டரில் லைன் பண்ணிவிட்டு, அதை வச்சு அப்படியே ரோல் பண்ணி 2ஆக கட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மயோனஸ் பிடிக்கும்னா மயோனஸும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள்.